எல்லாரும் அவங்கவங்க பிசினஸ்க்கு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி மார்க்கெட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியாம ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டுருப்போம். அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்றது மூலமா நம்ம மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு பாதிக்குது, இன்னைக்கு வீடியோல அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ தெரியாம பண்ற இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன? அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுவோம். ஆனா கேம்பெயின் ரன் பண்ணும்போது அதுக்கான கோல் என்னன்னு தெரியாமயே நம்ம ரன் பண்ணிட்டு இருப்போம். அந்த கோல் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணவே மாட்டோம். கோல் அப்படிங்கிறத செட் பண்ணா தாங்க உங்களுடைய பிசினஸ்க்கு எந்த அச்சீவ்மெண்ட்ட நம்ம நோக்கி போறோம் அப்படிங்கிறதே தெரியும். ஸோ அது தெரியாம பண்ணும்போது உங்களுடைய ஆட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் தான் ஆகும். செகண்ட் விஷயம் வந்து டார்கெட்டிங் ஆடியன்ஸ். ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாம நீங்க மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாம ஒரு ஆட் லான்ச் பண்ணும்போது, உங்களுடைய பிசினஸ்க்கான சேல்ஸ் அப்படிங்கிறது எப்படி கன்வெர்ட் ஆகும்? இப்போ சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு லக்ஸுரியஸ் வாட்ச் இருக்கு. அந்த வாட்ச்‌க்கான டார்கெட் ஆடியன்ஸ் யாரையும் ரிசர்ச் பண்ணாம, சும்மா டார்கெட் ஆடியன்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு குத்துமதிப்பா ஏதோ ஒண்ணு அடிச்சு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுடைய மார்க்கெட்டிங் கேம்பெயின் எப்படி சக்சஸ் ஆகும்? ஏன் அப்டின்னா, அந்த லக்ஸூரியஸ் வாட்ச் அப்படிங்கிறது கண்டிப்பா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்னால வாங்க முடியாது. அவங்களுக்கு அவ்ளோ அஃபோர்டபிள் கிடையாது அது. ஸோ அந்த டார்கெட் நம்மளுடைய பொருளுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லி ப்ரீ மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். பண்ணுனா மட்டும் தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? யாருக்கு கொண்டு போய் சேர்த்தா நம்ம சேல்ஸ் கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ கால்குலேட் பண்றதே இல்ல. நம்ம ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்லேருந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் வர பெரிய ரீசன் என்ன? டேட்டாஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ நம்மளால இங்க நெறைய கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ரீசன்னால மட்டும் தான். ஸோ இப்போ வெப்சைட் வச்சிருக்கோம். அந்த வெப்சைட்டுக்கு வந்து நம்ம Google சர்ச் கன்சோல், Google அனலிட்டிக்ஸ், Google டாக் மேனேஜர் இந்த மாரி எந்த ஒரு விஷயத்தையுமே கனெக்ட் பண்ண மாட்டோம். நெறைய டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ நம்ம கனெக்டே பண்ண மாட்டோம். கனெக்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கான டேட்டாஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ அக்யூரேட்டா கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க வெப்சைட் யூசர்ஸ் யாரு? அவங்க எவ்வளோ நேரம் உங்க வெப்சைட்ல இருக்காங்க? அண்ட் எந்த பேஜ்ல அவங்க அதிக நேரமா விசிட் பண்ணிட்டுருக்காங்க? அப்புறம் உங்களோட யூசர்ஸ் வந்து எந்த டிவைஸ் மூலமா உங்களோட வெப்சைட்ட ஆக்சஸ் பண்றாங்க? ஐஃபோனா, ஆண்ட்ராய்டா, லேப்டாப்பா, டேப்லெட்டா? இந்த மாதிரி எல்லா அனலிட்டிக்ஸுமே அதில இருக்குங்க. இன்னும் நெறைய இருக்கும். ஸோ இந்த மாரி டூல்ஸ நீங்க அதிகம் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு அதில இருக்கக்கூடிய டேட்டாஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ பத்தி நெறைய தெரிய வரும். அண்ட் 4த் பாயிண்ட் வந்து நீங்க வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்டின்னா, அந்த வெப்சைட்க்கான மொபைல் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ லேப்டாப்க்கு ஏத்த மாரி ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லாமே மொபைல் தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல் அதிகமா யூஸ் பண்ணும்போது, அந்த உங்க வெப்சைட் வந்து மொபைலுக்கு ஏத்த மாரி ஆப்டிமைஸ்டா இருந்தா மட்டும் தான், உங்களுடைய யூசர்ஸ் வந்து அதிக நேரம் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ மொபைல் ஆப்டிமைசேஷன் இருக்கா உங்க வெப்சைட்ல அப்படிங்கிறத கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இல்ல அப்டின்னா மொபைலுக்கு ஏத்த மாரி ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிராண்டிங். ஸோ பிராண்டிங்ல நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னன்னா, லோகோஸ் வச்சிருப்போம். ஆனா லோகோஸ் வந்து டிஃபரெண்டான லோகோஸ்லாம் மாத்தி மாத்தி டிஃபரெண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இவங்க முதல்ல உண்மையான ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்களா? இல்ல இவங்க இந்த பிசினஸ் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஹானஸ்ட்டான பிசினஸ் தானா? டிஃபரெண்டான லோகோஸ டிஃபரெண்டான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கான கிரெடிபிலிட்டி, ரிலையபிலிட்டி நெறைய மிஸ் ஆகுங்க. பிராண்டோட கலர்ஸ் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிகேஷனா வச்சுக்கோங்க. உங்க பிராண்டுக்கான கலர் எதுவோ அத கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலர மட்டுமே எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் யூஸ் பண்ணுங்க. நீங்க குடுக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கேட்சியா இருக்கணும். உங்க பிராண்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கேட்சியா இருக்கணும். ஸோ சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். Uber வந்து 2016லேருந்து 2018ல அவங்களோட பிராண்ட் லோகோ வந்து அதிகப்படியா சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா, அவங்களோட யூசர்ஸ்க்கு இது Uber உண்மையிலுமே உண்மைதானா? இல்ல ஃபேக்கா? இவங்க இப்படி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்களே, சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு அவங்க யூசர்ஸ்க்கு. ஸோ அதனால அவங்களோட ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது மிஸ் ஆயிட்டே இருந்தது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம எஸ்இஓ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தவே விட்டுருவோங்க. ஒரு வெப்சைட்டுக்கு எஸ்இஓ அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்க. அந்த விஷயத்த பண்ணுனா மட்டும் தான் நம்மளுக்கு ஆர்கானிக் டிராஃபிக் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம வெப்சைட் சார்ந்து யாராவது கீவேர்ட் போட்டு தேடும்போது, நம்ம வெப்சைட்ல நம்ம கீவேர்ட்ஸ்லாம் போட்டு ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான் நம்ம வெப்சைட் அப்படிங்கிறது ஹை லெவல்ல ரேங்க் ஆகும். ஸோ கண்டிப்பா உங்க வெப்சைட்ல எஸ்இஓ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கான ரேங்கிங் அப்படிங்கிறது டாப் பொசிஷன்ல கிடைக்கும். மிக முக்கியமான விஷயம் அடுத்தது என்ன அப்டின்னா, லோக்கல் எஸ்இஓ. லோக்கல் எஸ்இஓ அப்படிங்கிறத நெறைய பேர் இங்க விட்டுட்டே இருக்கோம். ஏன் அப்டின்னா, லோக்கல் எஸ்இஓ அப்படிங்கிறது நம்ம லோக்கல்ல யாராவது நம்ம பிசினஸ சர்ச் பண்ணும்போது, அப்போ நம்ம பிசினஸ்க்கான சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படியா கன்வெர்ட் ஆகுங்க. ஸோ இதுக்கு வந்து Google பை பிசினஸ்ல போய் உங்களோட பிசினஸ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறதும், உங்க வெப்சைட்ட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயங்க. ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ யாராவது காஃபி ஷாப் நியர் மீ அப்படின்னு போட்டு தேடுனாங்க அப்படின்னா, உங்க காஃபி ஷாப் வந்து ரேங்கிங் ஆகணும், இல்ல லிஸ்டிங் வரணும் அப்டின்னா, நீங்க அதுக்கு உங்க பிசினஸ வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும் Google பை பிசினஸ்ல. அப்பதான் உங்களுக்கான லோக்கல் பிசினஸ் அப்படிங்கிறது அதிகப்படியா கன்வெர்ட் ஆகும். லோக்கல் சேல்ஸ் அப்படிங்கிறது கன்வர்ஷன் நடக்குங்க. ஸோ கண்டிப்பா லோக்கல் எஸ்இஓ அப்படிங்கிறது பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து
நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் வச்சிருப்போம். ஆனா இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கும்போது, அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ல நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்கில பெரிய அளவுல பாதிக்குங்க. ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட்ல நம்ம ஒரு ப்ராடக்ட் காமிக்கிறோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து யாரும் தொட்டு பார்த்தோ, இல்ல கண்ணால பார்த்தோலாம் வாங்குறதில்ல. நீங்க குடுக்கக்கூடிய அந்த இமேஜ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் உங்க பிசினஸ் அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த இமேஜ் அப்படிங்கிறது நம்ம சும்மா ஏதோ ஒரு நல்ல நல்ல இமேஜ்லாம் போட்டோம் அப்படின்னா, அந்த இமேஜ்ல எப்படி அட்ராக்டிவ் கிடைக்கும் உங்களுடைய கஸ்டமருக்கு? கண்டிப்பா ஒரு ஃபோட்டோகிராஃபர் வச்சு உங்களோட இமேஜ வந்து நல்ல ஹை குவாலிட்டியான இமேஜா குடுங்க. அந்த இமேஜ வச்சு தான் உங்களுக்கான கன்வர்ஷன் அப்படிங்கிறது அதிக அளவுல நடக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல உங்க ப்ராடக்ட் என்ன மாரி ப்ராடக்ட்? உங்க ப்ராடக்ட் வாங்குறதுனால அந்த கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்? அவங்க நீங்க என்ன வேல்யூஸ்லாம் உங்க உங்க ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ண முடியுமோ, அந்த மாரி ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன நல்லா கிளியரா ஒரு டிஸ்கிரிப்ஷன ரெடி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கான சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படியா கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்கேஜ்மென்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாஸ்ல போஸ்ட்டோ, இல்ல கான்டென்ட்டோ, இல்ல வீடியோஸோ போடும்போது நம்மளுக்கு லைக்ஸ் அப்படிங்கிறது மேல தான் ஃபோக்கஸ் அதிகமா இருக்கு. ஸோ லைக்ஸ் அப்படிங்கிறது செகண்டரிங்க. நம்ம என்னைக்குமே என்கேஜ்மென்ட் ரேஷியோ அப்படிங்கிறது மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ என்கேஜ்மென்ட் ரேஷியோ அப்படிங்கிறது உங்க கான்டென்ட்க்கு எத்தன வியூவர்ஸ் இருக்காங்க? எத்தன பேர் உங்க பார்க்குறாங்க உங்க கான்டென்ட்ட? எவ்வளோ தூரம் உங்க கான்டென்ட்ட பார்க்குறாங்க? ஒரு வீடியோ கான்டென்ட்டா இருந்துச்சு, அவங்க எவ்வளோ தூரம் பார்க்குறாங்க? ஸோ இந்த என்கேஜ்மென்ட் ரேஷியோல மட்டும் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் உங்க வீடியோஸ்க்கான அந்த டாப் பொசிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சோஷியல் மீடியாஸ்ல வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் சேல் பண்றோம். சேல் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் அதிகமா வாங்குறதே இல்ல. ஸோ ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா தான் உங்க நியூ கஸ்டமர்ஸ் அந்த ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ வச்சு உங்க ப்ராடக்ட்ட வாங்குவாங்க. அப்பதான் உங்களுக்கு அதிகப்படியான சேல்ஸ் அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகும். ஸோ இத நம்ம நெறைய பேர் வாங்காமயே விட்டுர்றோம். அந்த வாங்காம விடுறதுனால நம்ம சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிப்படையுது. ஸோ இந்த ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒரு வீடியோ கான்டென்ட்டா இருந்தா உங்க உங்க கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் வீடியோஸ் மூலமா நெறைய ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் குடுத்தாங்க அப்டின்னா, உங்களுக்கான ரீச் அப்டிங்கிறது அதிகப்படியா இருக்கும். ஸோ அத பார்த்து நெறைய சேல்ஸ் அப்டிங்கிறது கன்வெர்ட் ஆகும். இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம மார்க்கெட்டிங்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம், அந்த மிஸ்டேக்ஸ் எப்டி எப்டிலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்டிங்கிறத பத்தி பார்த்தோம். இதே மாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.